டாக் வித்கார் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். நான் இறையாசிரியருடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். விவிலியம் எழுதுதல் நாள் 129, எண்ணிக்கை 27ஆம் அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. செலோபுகாத்தின் புதல்வியன், மோசேக்கு பதிலாக யோசுவா தேர்ந்தெடுக்கப்படல் என 2 தலைப்புகளிலே அதிகாரம் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது. சற்றலசுவோம் வாருங்கள். யோசேப்பு புதல்வரான மனாசே குடும்பங்களை சார்ந்தவர் செலோபுகாத்து. இவர் மனாசேயின் மைந்தர், மாக்ரியின் புதல்வர், கிலியாத்துக்கு பிறந்த எபேரின் மகன். இவருக்கு மக்லா, நோகா, ஓக்லா, மில்கா, திர்ஷா என்ற புதல்வியர் இருந்தனர். அவர்கள் மோசே, குரு எலையாசர், தலைவர்கள், மக்கள் கூட்டமைப்பினர் அனைவர் முன்னிலையில் சந்திப்பு கூடார வாயிலருகில் நின்று கூறியது: எங்கள் தந்தை பாலை நிலத்தில் இறந்து போனார். கோராகை சார்ந்தவர்கள் ஆண்டவருக்கு எதிராக கூடிய கூட்டத்தினுள் அவர் இல்லை. அவர் தம் பாவத்துக்காகவே இறந்தார். அவருக்கு புதல்வர்கள் இல்லை. இப்போதும் தமக்கு புதல்வர் இல்லாத காரணத்துக்காக எங்கள் தந்தையின் பெயர் அவர் குடும்பத்திலிருந்து ஏன் நீக்கப்பட வேண்டும்? எங்கள் தந்தையின் சகோதரர்களிடையே எங்களுக்கும் பங்கு தாருங்கள். மோசே அவர்கள் வழக்கை ஆண்டவரிடம் கொண்டு வந்தார். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: செலோபுகாத்தின் புதல்வியர் கேட்பது சரியே. அவர்கள் தந்தையின் சகோதரரிடையே அவர்களுக்கு உரிமை சொத்தில் பங்கு கொடுத்து அவர்கள் தந்தையின் உரிமை சொத்து அவர்களுக்கு கிடைக்கச் செய். நீ இஸ்ரேல் மக்களிடம் கூறு: மகன் இல்லாமலே ஒருவன் இறந்துவிட்டால் அவன் உரிமை சொத்து அவன் மகளுக்கு சேர வேண்டும். அவனுக்கு மகளும் இல்லையெனில் அவன் உரிமை சொத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லையெனில் அவன் உரிமை சொத்தை அவன் தந்தையின் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தந்தைக்கும் சகோதரர் இல்லையெனில் அவன் உரிமை சொத்தை அவன் குடும்பத்தில் அவனுக்கு அடுத்த உறவினனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் அதை உடைமையாக்கி கொள்வான். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இது இஸ்ரேல் மக்களுக்கு நியமமாகவும் விதிமுறையாகவும் விளங்கும். மேலும் ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: இந்த அபாரி மலை மேல் ஏறி சென்று நான் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்துள்ள நாட்டை பார். நீ அதை பார்த்தபின் உன் சகோதரன் ஆரோன் சேர்த்து கொள்ளப்பட்டது போன்று நீயும் உன் மக்களுடன் சேர்த்து கொள்ளப்படுவாய். ஏனெனில் சீன் பாலை நிலத்தில் மக்கள் கூட்டமைப்பு தண்ணீருக்காக வாக்குவாதம் செய்த பொழுது நீங்கள் அவர்கள் பார்வையில் என்னை புனிதப்படுத்தாது என் வார்த்தையை எதிர்த்து கலகம் செய்தீர்கள். இவையே சீன் பாலை நிலத்தில் காதேசிலுள்ள மெரிபாபின் நீர்நிலைகள். மோசே ஆண்டவரிடம்: உயிர்க்கு எல்லாம் கடவுளாகிய ஆண்டவர் இந்த மக்கள் கூட்டமைப்புக்கு ஒருவனை பொறுப்பாளனாக ஏற்படுத்துவாராக. அவன் அவர்களுக்கு முன்னே போகவும் அவர்களுக்கு முன்னே வரவும் வேண்டும். அவ்வாறே வெளியே நடத்தி செல்லவும் உள்ளே அழைத்து வரவும் வேண்டும். இதனால் ஆண்டவரின் மக்கள் கூட்டமைப்பு மேய்ப்பனில்லா ஆடுகளாக இராது என்றார். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நூன் புதல்வன் யோசுவாவை தேர்ந்துகொள். அவன் ஆவியை தன்னுள் கொண்டவன். நீ அவன் மேல் உன் கையை வை. குரு எலையாசருக்கும் மக்கள் கூட்டமைப்பிலுள்ள அனைவருக்கும் முன்பாக அவனை நிற்க செய். அவர்கள் பார்வையில் நீ அவனை பொறுப்பாளனாக ஏற்படுத்து. மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து மக்களும் கீழ்ப்படியும்படி உன் அதிகாரத்தை அவனுடன் பகிர்ந்து கொள். அவன் குரு எலையாசருக்கு முன் நிற்க அவனுக்காக எலையாசர் ஆண்டவர் முன்னிலையில் ஊரிம் வழங்கும் தீர்ப்பை நாடுவான். அவனும் அவனுடன் இருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருமான மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் எலையாசரின் வார்த்தையின்படியே வெளியே செல்லவும் உள்ளே வரவும் வேண்டும். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார். அவர் யோசுவாவை அழைத்து குரு எலையாசர் மக்கள் அனைவர் முன்னிலையில் அவரை நிற்க செய்தார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே தாம் கைகளை அவர் மேல் வைத்து அவரை பொறுப்பாளராக நியமித்தார். இவ்வாறு எண்ணிக்கை 27ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. மேலும் என்னென்ன பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.